नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधे नामिने नमो आचार्य पदाय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामदारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधे नामिने नमस्ते सारस्वते देव गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं बाहुदर सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पुङ्गं लङ्घाय ते कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. हरे कृष्णा माताजी मलया माताजी भागवत प्रार्थனை படிங்க ஓகே மந்தஜ். हरे कृष्ण பாகவத பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா. சர்வ சாஸ்திராப்தி பியூஷா சர்வ வேத க்ஷத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாயா சர்வ லோகைக்க திருக்பிருதா சர்வ பாகவத பிராணா ஸ்ரீமத் பாகவத பிரபு கரித்துவந்தோதித்தாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்ததே பரமானந்த பாடாயா பிரேம சாட்சராயதே சர்வதா சர்வசேவ்யாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதே மத்யேக பந்தோ மத் சங்கின் மத்ரோ மன்மகா தன மத் நிஸ்தாரக மத் வாக்கிய மதானந்த நமஸ்துதே அசாதசாது தாதாயின் அதி நோச்சதாகரா ஆனாமுஞ்சா காசின் மாம் பிரேம்னா கிருத்தண்டையோஸ்ப்ர. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறத மத்தச்சு, இது மொழிபெயர்ப்பு. படிங்க ஹரே மாதாஜி படிங்க கிருஷ்ணா. எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்திருக்கப்பட்ட வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரை, உலக மக்களுக்கு கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிக பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவத பிரார்த்தனை ஸ்ரீலா சனாதா கோஸ்வாமி அருளியது. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा थैंक यू माताजी ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki ஜாய். இன்னைக்கு 16வது ஸ்கந்தம் 2வது ஸ்லோகம். ஆமாங்க மத்தாச்சு. பதம் 2 கரெக்டுங்க. ஹரே கிருஷ்ணா. நாலம் வயம் தே மகிமானுவர்ணனே யோ தேவ வரயோ அவதாரமாயயா வேணாங்கசா ஜாதஸ்ய ச பௌருஷாணி தே வாசஸ்பதி நாமபி பப்ரமுர்தியः. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர். அக்கலைஞர்கள் தொடர்ந்து கூறினர், போற்றுதற்குரிய மன்னரை, நீர் முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுவின் நேரடி அவதாரம் ஆவீர். அவரது அளவற்ற கருணையினாலேயே நீர் இம்மண்ணுலகில் தோன்றியுள்ளீர். ஆகையினால் உமது மேன்மை மிகுந்த குணங்களை புகழ்வது அத்தனை சுலபமன்று. மன்னன் வேணனின் உடலிலிருந்து நீர் தோன்றிய போதிலும் பெரும் நாவலர்களான பிரம்மன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களாலும் உமது மேலாண்மை மிக்க செயல்களை உண்மையில் புகழ்ந்துரைக்க இயலாது. பொருளுரை. இப்பாடலில் மாயயா என்னும் சொல்லுக்கு உமது அளவற்ற கருணையினால் என்பது பொருள்.
மாயாவாதிகள் இம்மாயையை என்னும் சொல்லுக்கு மயக்கம் அல்லது பொய்மை என்று பொருள் கூறுவர். இம்மாயை என்னும் சொல்லுக்கு அளவற்ற கருணை என்ற பொருளும் உண்டு. மேலும் இம்மாயை இரண்டு வகைப்படும். ஒன்று யோக மாயை, மற்றொன்று மகாமாயை என்று. யோக மாயையின் விரிவே மகாமாயை ஆகும். ஆகையினால் இவ்விரு மாயைகளும் பகவானின் அகச்சக்தியின் வேறுபட்ட வெளிப்பாடுகளாகும். பகவத்கீதையில் பகவான் தமது அகச்சக்திகளின் ஆத்ம மாயை மூலம் தோன்றுகிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையினால் மாயாவாதிகளின் புறச்சக்தி அளிக்கும் உடல் மூலம் பகவான் தோன்றுகிறார் என்பதை நாம் மறுதலித்தல் வேண்டும். பகவானும் அவரது அவதாரமும் முற்றிலும் சுதந்திரமானவை. எனவே அவர் தனது அகச்சக்தியினால் எங்கும் எதிலும் தோன்றுவார். மன்னன் வேணனின் இறந்த உடலிலிருந்து தோன்ற போதிலும் கூட மன்னர் பிருது பகவானின் அகச்சக்தியிலான அவதாரமே ஆவார். பகவானால் இக்குலத்திலும் அவதரிக்க முடியும். சில நேரங்களில் அவர் மச்ச அவதாரமாகவும், மீன் வடிவில் வராக பன்றி அவதாரமாகவும் கூட தோன்றி இருக்கிறார். பகவானின் அவதாரமான 1000 நாவுடைய அனந்தனாலும் கூட காலங்களுக்கு அப்பாற்பட்ட காலத்திலிருந்து தொடங்கியும் பகவானின் பெருமைகளை சொல்லி மாள முடியவில்லை. எனவே தேவர்களையும் பிரம்மதேவரையும் சிவபெருமானையும் பற்றி என்ன சொல்வது? பகவான் சிவவிருஞ்சினுதம் ஆக இருக்கிறார். அதாவது அவர் எப்போதும் சிவபெருமான், பிரமதேவன் போன்ற தேவர்களினால் துதிக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட தேவர்களுக்கே பகவானை போற்றுவதற்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை என்றால் மற்றவர்களை பற்றி என்ன சொல்வது? இது போன்றே சூதர், மாகதர் போன்ற கலைஞர்கள் பிருது மன்னரை புகழ்வதற்குரிய வார்த்தைகளின்றி தவித்தனர். உயர்ந்த பாடல்களினால் பகவானை புகழ்வதன் மூலம் ஒருவன் தூய்மை அடைகிறான். தகுந்த முறையில் பகவானை போற்றுவதற்கு நாம் இயலாதவர்களாக இருந்த போதிலும் நம்மை தூய்மை செய்யும் முயற்சியினை செய்வது நமது கடமையாகும். சிவபெருமானாலும் பிரம்மதேவனாலும் கூட பகவானை புகழ முடியவில்லை என்றால் நாம் எவ்வாறு புகழ்வது என்று நிறுத்திவிடக் கூடாது. பிருது மன்னர் கூறியிருப்பது போல் ஒவ்வொருவரும் அவரவர் சக்திக்கேற்ப பகவானை போற்றுதல் வேண்டும். நாம் உண்மையான நேர்மையான பக்தர்களாக இருந்தோம் என்றால் பகவான் அவரை பாடி பரவுவதற்கேற்ற புத்தியினை நமக்கு அளிப்பார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். ரொம்ப 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 எவ்வளவு அழகா பொருளுரைஸ்ல பிரபுபாதர் சொல்லியிருக்காரு பாருங்க. இது ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பகவானை புகழ்வதற்கு யாருக்குமே தகுதி கிடையாது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாமெல்லாம் சாதாரண பக்தர்களாக முயற்சிப்பவர்கள். பக்தி பண்ணிட்டு இருக்கிற பாதையில நம்ம கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லிட்டு குரு மகாராஜின் ஆணையினால் கட்டளைக்குட்பட்டு நம்ம பக்திய பயிற்சி பண்ணிட்டு இருக்கணும். பக்தர்கள் கிடையாது, இன்னும் தூய்மையான பக்தர்கள் கிடையாது. பக்தி பயிற்சிங்கிற ஸ்டேஜ்ல நாம இருக்கிறோம். ஸ்ரத்தா, சாது சங்கா, அனர்த்த நிவர்த்தி, இந்த மாதிரி பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, இந்த மாதிரி ஸ்டேஜ்ல மேல மேல போயிட்டு இருக்கிறோம். அதுல இந்த 4 ஸ்டேஜ் தான் நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு மேல இன்னும் தாண்டவே இல்லை. சோ பஜன கிரியா, நாம ஏதோ ஒரு வகையில பகவானை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம். பகவானது நாமத்தை பாடுவதே மிகவும் பெரிய விஷயம். அப்புறம் அவர் புகழ் பாடுவது அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் நிறைய தெரியாது. பகவானை பற்றி கடலளவு அல்ல, கடலளவுக்கும் மேல புகழ்கள் நிறைய இருக்கு. பகவானை பற்றி புகழ நம்மளுக்கெல்லாம் 1% கூட தெரியாது. அந்த அளவு நம்ம பகவானை பற்றி இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. அப்படி புரிஞ்சுட்டோம்னா நம்ம இங்க இருக்கவே மாட்டோமே. அது வேற விஷயம். பகவானை பற்றி புரிந்து பாடுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. அதனாலதான் நம்ம ஆச்சாரியர்களின் திருவடிகளை பின்பற்றி நம்ம பாத அணுகாஷ் அப்படின்னா அவர்கள் பாதச்சுவடுகளை பின்பற்றி நாம் பகவானின் புகழை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நம்மளா சொந்தமா கவிதையெல்லாம் தயாரிக்க முடியாது. ஏன்னா நம்மள பகவானை பற்றி அவ்வளவு விஷயங்கள் தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு இந்த பௌதீகத்தில் இருந்து கொண்டு பௌதீக வார்த்தைகளாலே பகவானை நாம் ஓரளவு பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா பௌதீகத்துல எல்லாமே பௌதீகம்தான். ஆனா பகவானை பற்றிய விஷயங்களை இந்த பௌதீக வார்த்தைகளாலேயே நாம ஓரளவு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளது ஆச்சாரியர்கள் துணையினால் நாம இப்ப பேசிக்கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே புரியாது. ஆச்சாரியர் குருவோட கருணையினாலதான் நாம புரிஞ்சுக்கிறோம். ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. அந்த புத்தியை, பகவானை புரிஞ்சுக்கிறதுக்குரிய புத்தியை யார் தர்றா?
பகவான் தான் தர்றார். இல்லைன்னா நம்மளுக்கு அது கூட தகுதி இல்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இங்க மாயையா அப்படின்னா என்ன? பகவானின் அளவற்ற கருணையினால். மாயா அப்படின்னா பொய்யான மயக்கம். ஆனா ரெண்டு மாயை இருக்காங்க. ஒண்ணு யோக மாயா, இன்னொன்னு மகாமாயா. பகவான் என்ன சொல்றாருன்னா, நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத மூடோயம் நாபிஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம் அப்படிங்கிறார். யோ- யோ- அதாவது யோகமாயினால் என்னை மறைத்து கொண்டேன். Okay. யோகமாயினால் என்னை மறைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ ரெண்டு மாயை. யோகமாயன்னா என்ன? பகவானுடைய அந்தரங்க சக்தி. இப்ப மகாமாயா அப்படின்னா யோகமாயினோட இன்னொரு விரிவங்கம். அவங்க கிட்ட இருந்து தோன்ற ஒரு விரிவங்கம், அதுதான் மகாமாயா. மகாமாயை தான் இது மட்டும் இல்ல, சடனா எடுத்துருவாங்க, அடியும் கொடுப்பாங்க. அம்மா எப்படி நம்மளுக்கு சாப்பாடும் கொடுப்பாங்க, அடியும் கொடுப்பாங்க, அது மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா நம்மள ஆசைப்படுறோமே. ஆனா பகவான் வந்து ஆசைப்படுறதெல்லாம் நான் தரமாட்டேன், என்கிட்ட வந்தா நான் பக்தி மட்டும்தான் தருவேன்னு அவர் யோகமாயா நான் கொடுக்குறேங்கிறார். ஆனா நாமெல்லாம் என்ன பண்றோம்? இல்ல இல்ல, எனக்கு மகாமாயா தான் வேணும், அதுக்குள்ளேயே இருந்துக்கிறேன் நானு அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணி, இதுதான் உலகம், இதுதான் நிரந்தரம், இது என் வீடு, இது நான், என் உடம்பு, என் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் என்னுடையவர்கள், நான் பேசும் மொழி பெரியது, எனது இனத்தவர்கள் பெரியவர்கள், என்னோட குலம் பெரியது, என்னோட அஹ், மொழி பேசுறவங்க என்னோட இனம், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதே விரிவடைந்த நிலையில என்ன ஆகுது? நான் வந்து இந்தியன், நான் தமிழன், தமிழ் மொழி பேசுறவங்க, இப்படி விரிவடைந்த நிலையில போயிட்டே இருக்கும். எதனால? நான் வந்து மயக்கத்துல இருக்கேன், நான் இந்த உடல் வந்து இந்த பூமிக்குரியது, இந்த இடத்துக்குரியது, இந்த இடம் வழிபாட்டிற்குரியது அப்படின்னு நிறைய இஜ்ய புத்தி, அந்த மாதிரி நிறைய புத்தி, உடல் சம்பந்தமான புத்தியில இது பத்தி விரிவடைஞ்சுட்டே போகும். ஆனா உண்மையில என்ன? யோகமாயினோட கருணையினால இதெல்லாம் மயக்கம், மயக்கத்திலிருந்து விடுபட்டு நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, ஆத்மா பகவானுக்கு சொந்தமானது. அப்ப நான் சேவை செய்யும் நிலையில் இருக்கிறேன். யாருக்கு? பகவானுக்கு மட்டுமே. இந்த உறவுகள் எல்லாம் போய், இந்த உடைமைகள் எல்லாம் போய், இந்த உடல் போனா எல்லாம் மறைஞ்சிரும். சோ என்னோட எண்ணங்கள் எல்லாமே தவறு அப்படிங்கிறது யோகமாயினோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போதுதான் நம்மளுக்கு புரியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதே நிலையில தொடர்ந்து காம குரோத லோப மோக மத மாச்சரிய அப்படின்னு பொய் அகங்காரத்தினாலையும் நாம வந்து திமிர் பிடித்து, பணக்காரன், நான் என்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிற திமிர் இருக்கும், நம்மள அழகா இருக்கிறோங்கிற உடல் சம்பந்தமான எல்லாமே நம்ம கிட்ட அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? கோபம் வரும், மற்றவங்கள பேசுவோம், நான் அடக்கி ஆள வேண்டும், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அவங்க அப்படி நடக்கலைன்னா நம்மளுக்கு கோபம் வரும். இதெல்லாம் எதனால? உடல் சம்பந்தமான அந்த மாயில மயக்கத்தில் இருக்கும்போது, நான் நான் சொல்லி நீ கேட்கலையா, இப்படி பலவிதமான எண்ணங்கள் நம்மளை சிறை, அது வந்து சிதைத்து கொண்டே இருக்கும். என்னன்னா நம்ம ஆத்மா நிலையிலே வராத அளவுக்கு நம்மள எண்ணங்கள் தாக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்னா நம்ம அதே நிலையில தான் இருந்துட்டு இருப்போம், உடல் சம்பந்தமான நிலையில. நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, நான் சொல்லி நீ என்ன கேட்கறது, இந்த மாதிரி நம்மளுக்குள்ள பல பிரிவினைகள் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் புறசக்தியினுடைய தூண்டுதல். சோ அது எப்ப நம்ம மீற முடியும்? ஏன்னா பகவான் சொல்றார், தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாம் ஏவியே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. எனது மாயை, அதுவும் யார் மகாமாயை யாருடையது? பகவானுடையது. அவர்கிட்ட இருந்தா வருது. ஆனாலும் அதை வெல்லுவதற்கு அரியது. ஏன்னா அது பகவான்கிட்ட இருந்து வந்திருக்குது. மகாமாயை வந்து சாதாரணப்பட்டவங்கல்ல. அவங்க யாரு? பத்ரகாளி, மாகாளி, அந்த மாதிரி புவனேஸ்வரி, ராஜேஸ்வரி, இப்படி பல பெயர்கள்ல இருக்கிறாங்க இந்த உலகத்துல. பல பெயர்கள்ல பல வேறு இடங்கள்ல கோயில் கொண்டு மக்களுக்கு தரிசனம் கொடுத்து அவங்கள வந்து
அந்த மயக்கத்தின் பிடியில வச்சிருக்காங்க. அப்போ பகவான் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளை முழுமையாக சரணடைந்து வழிபடும் போது மட்டுமே அந்த மகாமாயா அவங்கள விடுவிக்கிறாங்க. வேற யாரும் என்ன பண்ணியும் அவங்க பிடியிலிருந்து விடுபட முடியாது, தப்பி ஓட முடியாது. எந்த மந்திரத்தாலும் சரி, என்ன பண்ணினாலும் மகாமாயனோட பிடியிலிருந்து விடுபட முடியாது. ஒரே ஒரு வழி, எப்படி கிருஷ்ணரிடம் சரணடையும் போது அந்த மகாமாயனிலிருந்து விடுதலை பெறலாம். என்னிடம் சரணடைந்தவர்கள் அதிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்போ வேணன் இறந்த உடலிருந்து பகவான் தோன்றினால் கூட பிருத்து மகாராஜா அவர் பகவானோட அகசக்தியின் அவதாரம். அந்தரங்க சக்தி, அகசக்தின்னு என்ன? அந்தரங்க சக்தி. ஸோ வெளிப்புற சக்தி அல்லது பகிரங்க சக்தி அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு, அதனால குழம்பக்கூடாது. அகச்சக்தி அப்படின்னா அவருடைய அந்தரங்க சக்தி. அப்ப யோகமாயா அவரோட அந்தரங்க சக்தி, மகாமாயா அவருடைய வெளிப்புற சக்தி. இப்போ அந்தரங்க சக்தியின் மூலமாகவே பிருத்து மன்னர் தோன்றுகிறார். ஏன்னா பகவான் சுதந்திரமானவர், ஸ்வராட். அதனால அந்தரங்க சக்திங்கிறதுனால அவர் ரொம்ப பவர்ஃபுல். அப்ப பகவானால் மச்சவதாரமாகவும் மீன அவதாரமாகவும் பன்றி அவதாரமாகவும் கூட தோன்றியிருக்கிறார். அப்புறம் இப்ப பகவான் எந்த உருவத்தில் தோன்றினாலும் பகவான் பகவானாகவே இருக்கிறார். ஆனா நாமெல்லாம் இந்த உடல்ல, மனித உடல்ல இருந்தா மனித நாட்ட 6 அறிவு கொண்ட நிலையில நாம பேசலாம், நம்ம புத்தி செயல்படலாம். ஆனா பன்றியோட உருவத்திற்கு நம்ம ஆத்மா பூந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரிதான் இருக்க முடியும். பன்றியோட உருவத்திலிருந்து நம்ம மனித வாய்ஸ்ல எல்லாம் பேச முடியாது. கழுதையா இருந்தா அந்த மாதிரிதான் கத்தணும், அந்த மாதிரிதான் அது காலை தூக்கி உதைக்கும். இப்படி ஓரொரு உருவத்துல மாறினாலும் நாம அந்த நிலையில தான் மாறிடுவோம். ஆனா பகவான் எந்த உருவத்தில் எடுத்தாலும் பகவான் பகவானாகவே இருக்கிறார். மத்ஸ்யாவதார, கூர்ம அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், அப்படி எந்த அவதாரம் எடுத்தாலும் பகவான் பகவானாகவே இருக்கிறார். ஏன்னா அவர் திவ்யமானவர். அப்போ பகவானுடைய புகழை அனந்தசேஷர், 1000 நாக்குடைய அனந்தசேஷர், 1000 நாவுடைய அனந்தசேஷர் இப்பவும் பேசிட்டு இருக்கிறார், பேசிக் கொண்டிருந்தார், இனியும் பேச போகிறார். ஆனால் அவரது பெருமைகளை சொல்லி மாளவில்லை. ஏன்னா அவ்வளவு பெருமைகள். ஆனா நம்மளுக்கெல்லாம் பகவானோட பெருமைகள் ஒரு டிராப் கூட தெரியாது, முழுமையா தெரியாது. ஒரு டிராப் கூட முழுமையா தெரியாது. அதனாலதான் நாமெல்லாம் இன்னும் பௌதிகத்துல ஆழ்ந்து அந்த சிந்தனையிலேயே இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் கோபம் கொள்வது, புறம் பேசுவது, நாம பல குற்றங்கள் செய்வது, பொறாமை கொள்வது, இதுல இருக்கிறோம். சோ பகவான் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். பகவானுடைய புகழை பகவானுக்கே சொல்ல தெரியாது. ஏன்னா அவ்வளவு புகழ் இருக்கு பகவானுக்கு. அப்போ சிவபெருமான் இங்க சிவவிருஞ்சி நுதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. விருஞ்சி நுதம் அப்படின்னா ஈவன் சிவபெருமான், பிரம்மதேவர்கள் போன்றவர்களே பகவானை துதி பாடுவதற்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. அப்ப இங்க இருக்கிற பிருத்து மகாராஜர் கிட்ட இருக்கிற இந்த இசைக்கலைஞர்கள் எல்லாம் பகவானை போற்றி பாட வார்த்தைகளின்றி தவிக்கிறாங்களாமா. இப்ப ஏன் பகவானை புகழ வேண்டும்? இப்ப பகவானை புகழ்றது குரு மகாராஜருடைய தோன்றிய தினத்துல, அவதரித்த தினத்துல, சில பிரபுபாதர் அவதரித்த தினம், இதுல எல்லாம் பிரபுபாதரை புகழ்வாங்க, குரு மகாராஜை புகழ்வாங்க. எதற்காக உயர்ந்த பக்தர்களையும் பகவானையும் புகழ வேண்டும்? இப்ப அரசியல்வாதியை மேடையில ஒருத்தன் புகழ்றான், இல்லாததெல்லாம் சொல்லி புகழ்கின்றான், அவனுக்கு உடனே பதவி கிடைச்சிடும். அதெல்லாம் அற்பமான விஷயங்கள், மிகவும் மோசமான விஷயம். ஏன்னா புகழ்வதற்கு யாருக்குமே புகழ்வதற்கும் தகுதி இல்லை, அந்த புகழை ஏற்பதற்கும் தகுதி இல்லை. ஆனா அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களை புகழ்வதற்கே ஆளை வச்சு புகழ்ந்துக்குவாங்க, பணம் கொடுத்து. அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் அப்படித்தான் பண்ணுவாங்க. பணம் கொடுத்து என்னை பற்றி புகழ்ந்து பாடு அப்படின்னு மோசமான அரசர்கள் அவங்கள பத்தி புகழ் பாட சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு மூட்டை மூட்டையா தங்க காசுகளை பரிசா கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. புகழுக்கு உரியவர் ஒரே ஒருவர் தான். அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் தவிர வேற யாருமே கிடையாது. அவர்தான் புகழ்வதற்குரியவர். அப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்றார்? என்னை புகழ்வதும் ஒன்றுதான், பக்தர்களை புகழ்வதும் ஒன்றுதான். அப்ப பக்தர்கள் புகழப்படுகிறார்கள். ஒருவரை அந்த பக்தரை பற்றி புகழ்வதாலோ, பகவானை பற்றி புகழ்வதாலோ
நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நாம் தூய்மையாக்கப்படுகிறோம். இப்போ ஒரு குழந்தை வந்து அம்மாட்ட பேசுது, ஞான்னு பேசுது. ஆனா பாஷை அம்மாக்கு மட்டும்தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. அந்த குழந்தை என்னங்க கேக்குது உங்ககிட்ட அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, அவ பசிக்குதுன்னு சொல்றா, இல்ல தண்ணி கேக்குதுன்னு சொல்றா. அந்த குழந்தையோட பாஷை அம்மாக்கு விட்டு புரியுற மாதிரி இப்ப நாம என்ன புகழ்ந்தாலும் பகவானுக்கு தெரியும். ஏன்னா உள்ளன்போடு நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ உள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு அது தெரியும், அந்த உணர்வு. சோ பகவான் வந்து அங்க மகிழ்ச்சி அடைகிறார். என் குழந்தைக்கு தகுதியே இல்ல, சொல்ல தெரியல, ஆனாலும் சொல்றா. ஏன்னா மனசுல இருக்கு. என்ன அந்த வார்த்தைகள் வெளிப்பட மாட்டேங்குது, மனசுல இருக்கிற வார்த்தைகள் வெளியில வரல. ஆனா மனசுல வந்து பகவானே நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். ஆனா வார்த்தைகளால எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அவ்வளவு எக்ஸைட்டா இருக்கேன், அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், என்ன சொல்றேனே தெரியல. அப்போ மனசுல இருக்கிறது பகவான் உள்ள இருந்து பரமாத்மாவாக புரிந்து கொள்கிறார். என் குழந்தை வந்து என்னை புகழ நினைக்குது, ஆனா வார்த்தை தெரியல. ஆனா அந்த எப்படி ஒரு மழலை மொழியில ஒரு குழந்தையானது கேட்கின்றதோ, அம்மாவை நேசிக்கின்றதோ. ஏன்னா குழந்தைக்கு வந்து எந்த வித பேதமும் கிடையாது. நம்மளுக்கு இருக்கிற 6 விரோதிகள் அந்த குழந்தையோட மனசுல கிடையாது. அதனால தான் அந்த குழந்தைகளை கண்டால் எல்லாருக்குமே பிடிக்கும். சிரிச்ச எதிரிகள் கூட அந்த குழந்தைகிட்ட சிரிப்பாங்க. ஏன்னா அது எந்த ஒரு கபடமும் இல்லாதது நிலையில அந்த குழந்தைகள் வளர வளர என்ன ஆகுதுன்னா அந்த ஒவ்வொன்னா அதுல ஆரம்பிக்கும். காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரிய. அப்புறம் வளர்ந்த அப்புறம் பார்த்தானா எல்லாம் நம்மளுக்கு குழந்தைகளோட ஆக்டிவிட்டி அப்படியே மாறிட்டு வந்து பெருசாகிறப்போ அது டோட்டலா மாறிடும். ஒரு பச்சை குழந்தை பாத்தீங்கன்னா மேல தூக்கி போடுவோம், அதை ஹஹான்னு சிரிச்சிட்டு மறுபடியும் கையில வந்து பிடிச்சிடுவோம். ஆனா இதே கொஞ்சம் பெருசாகும் போது என்ன பண்ணும்? தூக்கி வீசுனா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் பெருசானா குதிக்காது, நீ குதின்னு சொன்னா குதிக்கவே குதிக்காது, ஐயா நீ பிடிக்க மாட்டப்போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும். சோ அந்த குழந்தை பருவத்துல அந்த பச்சை குழந்தையில அதுக்கு வந்து எந்த ஒரு கபடமும் இருக்காது. அது போல நம்ம பகவானை பற்றி பாடுகின்ற வார்த்தைகள் பகவான் என்ன நினைச்சுக்குவாரு? இந்த குழந்தை என்னை பற்றி புகழ்வதற்கு ஆஹ் ரொம்ப முயற்சி பண்றா, அதனால நான் இதை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை தூய்மையாக்குறார். சோ பகவானை புகழும் போது நாம் தூய்மை அடைகிறோம். ஹரே கிருஷ்ண மந்திரம் பகவானை புகழ்வதுதான். நம்ம டெய்லி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி பகவானை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ இது வந்து நம்மை தூய்மையாக்கறதுக்கு, நாம சுயநலத்துக்காகவாவது. இப்ப பகவானை புகழ்வது அவருக்காக நாம நினைச்சுக்க கூடாது. ஏன்னா அவருக்கு நாம புகழாட்டியும் புகழ் இருக்கத்தான் செய்யும். நான் புகழ்றதுனாலதான் பகவானுக்கு புகழ் வருதா? கிடையவே கிடையாது. நான் கொடுக்கறதுனாலதான் அவருக்கு பசியா இருந்தா? கிடையவே கிடையாது. நான் நீர் வைக்கிறதுனாலதான் அவருக்கு தாகம் போகுதா? கிடையாது. ஆனா ஏன் பண்றோம்? நமக்காக, சுயநலனுக்காக. அதுக்காகவாவது நம்ம பண்ண வேண்டும். ஏன்னா பகவான் வந்து நீ என்ன செய்வியோ அதை நான் உனக்கு வந்து இன்னும் பெருசு பண்ணி உனக்கு அதை வந்து பலன் தருகிறேன். நேகாபிக்கிரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயுதோ மகதோ பயாத். ஒரு சிறு முயற்சியை எடுத்தா கூட பகவான் அதை பெருசா நினைச்சுக்கிட்டு நம்மளுக்கு அதுக்கு ரிசல்ட் கொடுக்கிறார், நன்மை தருகிறார். எனவே யாரும் நினைச்சிட வேண்டாம் பகவானை புகழாட்டி அவருக்கு புகழ் கிடையாது அப்படின்னு. அவருக்கு எப்பொழுதுமே புகழ் இருந்து கொண்டே இருக்கும். இப்ப பொறாமை கொண்டவர்கள் எல்லாம் எப்படி சூரியனை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டே இருப்பாங்க, பகவானுக்கு புகழ் கிடையாது, அவரெல்லாம் பொய், அப்படி இப்படின்னு சூரியனை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி. ஆனா சூரியன் குறைக்கிறதுனால ஐயோ நீ ஏன் என்னை பார்த்து குறைக்கிற, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா? அது பாட்டுக்கு சூரியன் அந்த ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த நாய்க்கு தான் வாய் வலிக்கும், கடைசியில அது பண்ணும், குறைக்கிறத நிறுத்திட்டு போயிடும். அது மாதிரிதான் நிறைய பேரு பகவானை நம்பாத நாத்திகர்கள் பகவானை பற்றி இகழ்ச்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நாய்க்கு வாய் வலிக்கிற மாதிரி அவங்களுக்கு பாவம் கூடிட்டே போகும். அவங்களுக்கு எந்த ஜென்மத்திலயும் பகவானை பற்றி புரிதலுக்குரிய நாலேஜே கிடைக்காது. அப்ப என்ன ஆகும்? பக்தர்கள் ஆக மாட்டாங்க. மறுபடியும் பிறப்பு இறப்பு சுழல்ல மாறி அவங்களுக்கு மனித உடல் கூட கிடைக்காம மிருகங்களோட உடல் கிடைக்கும். அப்ப மறுபடியும் அவங்க பாதாள லோகங்களுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு, நரகலோகங்களுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பல துன்பங்களை அனுபவிக்கிறதுல அவங்களுக்கு அவங்களே அவங்க வழிவகுத்துக்கிறாங்க. அடுத்தது ஸ்லோகம் 3.
अदापि उदार श्रवश प्रतोर्हरेः कलावतारस्य कथामृतात् यतोपदेशं मुनिभिः प्रचोदिताः श्लाघ्यानि कर्माणि वयं विदन्महि. हरे कृष्ण. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணம். அது படிங்க. படிக்கிறதுங்களா? पठन् மொழிபெயர்ப்பு. உம்மை போதுமான அளவு போற்றுவதற்கு எங்களால் இயலவில்லை. எனினும் உமது செயல்களை போற்றி புகழ்வதில் எங்களுக்கு பெரும் மகிழ்வு உண்டாகிறது. முனிவர்கள் அறிஞர்கள் அளித்த அறிவுரைகளின்படியே உம்மை புகழ்கிறோம். நாங்கள் புகழ்வது அனைத்தும் எமது புகழ்ச்சி போதுமானது அல்ல என்பதோடு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததும் இல்லை. ஆதலினால் பிருகு மன்னரே, நீர் முழுமுதற் கடவுளின் நேரடி அவதாரமாக விளங்குவதினால் உமது செயல்கள் அனைத்தும் போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் உரியவை ஆகும். பொருளுரை. என்னதான் தேர்ச்சி பெற்றவனானாலும் ஒருவனால் இறைவனை முழுவதும் புகழ்ந்துவிட முடியாது. இருந்தாலும் பகவானின் செயல்களை போற்றுவதில் ஈடுபடுவோர் அவரவர் முடிந்த அளவிற்கு கடவுட் செயல்களை போற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் இம்முயற்சி முழுமுதற் கடவுளை மகிழ்ச்சி செய்வதாகும். பகவான் சைதன்யர் தன் அடியவர்களை எல்லா திசைகளிலும் சென்று பகவான் கிருஷ்ணரின் அருளுரைகளை உபதேசிக்க வேண்டுமென்று அறிவுறுத்துகிறார். அருளுரை என்று அவர் குறிப்பிடுவது பகவத்கீதையே. ஆதலினால் போதிப்பவரின் கடமையாவது குரு பரம்பரையில் வந்தவர்களிடம் இருந்தும் சிறந்த பக்தர்களிடம் இருந்தும் கற்றறிந்த பக்தர்களிடம் இருந்தும் பகவத்கீதையை நன்கு கற்றுக்கொள்வதே ஆகும். ஒருவன் பொதுமக்களிடம் தனது குரு, சாது மற்றும் சாஸ்திரங்கள் கூறியவற்றையே எடுத்துரைத்தல் வேண்டும். இம்முறையே பகவானை புகழ்வதற்குரிய எளிய சிறந்த வழியாகும். பக்தி தொண்டே உண்மையான முறையாகும். ஏனெனில் பக்தி தொண்டில் ஒருவன் ஒரு சில வார்த்தைகள் கூறுவதன் மூலம் முழுமுதற் கடவுளை மகிழ்வுறச் செய்யலாம். பக்தி தொண்டில்லாது பல்லாயிரம் பக்கங்களில் பல நூல்கள் எழுதினாலும் அதனால் பயனொன்றும் இல்லை. அவை பகவானை திருப்திப்படுத்துவதும் இல்லை. கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் போதகர்கள் பகவானை புகழ்வதற்கு இயலாதிருந்த போதிலும் அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று மக்களிடம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஓதுங்கள் என்றாவது வேண்டிக் கொள்ளல் நன்று. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரியே சில பிரபுபாதர் நம்ம முதல்லயே இதெல்லாம் பேசிட்டோம். நம்மளுக்கு போற்றுவதற்கு தகுதி கிடையாது, இருந்தாலும் போற்றுவதை நாம் நிறுத்தவும் கூடாது. இப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மெல்லாம் உண்மையில அதுக்கு தகுதியானவர்கள் கிடையாது. ஆனா இந்த கலியுகத்துல பகவான் கருணை கொண்டு சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாருன்னா, இத பிராமணர்கள் தான் உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை பிறப்பால பிராமணர்களா இருக்கணும். அவங்க சாஸ்திரங்களை கற்று வழி வழியா அப்படி வந்தவங்க தான் முதல்ல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பகவானை வழிபடுவதற்கு நிறைய இந்த மந்திரங்கள் எல்லாம் தெரியும், அதுக்கு தீட்சை எடுத்துக்குவாங்க. குரு மூலமாக அந்த மந்திரத்தை பெற்று அவர்கள் மட்டுமே உச்சரிப்பார்கள். இது எப்ப இருந்தது? சைத்தன்ய மகாபிரபு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா சைத்தன்ய மகாபிரபுவே அத்வைத பிரபு என்ன பண்ணாருன்னா, சால கிராமம் கொண்டு வழிபட்டு கங்கா தீர்த்தத்தினாலையும் அவர் துளசி இலைகளை அர்ப்பணித்தும் ரொம்ப மனமுருகி வேண்டினார். இந்த கலியுகத்துல மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு கருணை புரிங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப குழம்பி போயிருக்காங்க, எதை பண்றது எதை பண்ணக்கூடாது ஒண்ணுமே தெரியல. மக்கள்லாம் ரொம்ப சீரழிஞ்சிட்டு இருக்காங்க, ரொம்ப கீழ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கருணை புரியறதுக்கு உன்னை தவிர வேற யாருமே கிடையாது. எனவே பகவானே தயவு செஞ்சு நீங்க அவதாரமாக அவங்களுக்கு நல்வழி காட்டு அப்படின்னு உருகி வேண்டினப்பத்தான் சைத்தன்ய மகாபிரபு சச்சி மாதாவுடைய கருவுல தோன்றி அங்க வங்காளத்துல, மேற்கு வங்காளத்துல மாயாப்பூர்ல அவதரித்தார். அவதரித்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அப்ப கூட என்ன பண்ணினாங்க பிராமணர்கள், அது எப்படி நாங்க சொல்ற மந்திரத்தை நீங்க எல்லா மக்களுக்கும் ஈனர்களுக்கும் நீங்க போதிக்கிறீங்க, அது எப்படி முடியும்னு அவங்க கிட்ட வாதாடினாங்க. பகவான்கிட்டயே வாதாடுறாங்க. பகவான் மிகவும் கருணை கொண்டவர், காரணமற்ற கருணையை அள்ளி அள்ளி வழங்குறாரு. அப்ப கூட அந்த மோசமான பிராமணர்கள், அவங்க ஸ்மார்த்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, வெறும் சடங்குகளை மட்டும் நிறைய செய்வாங்க. அன்பை அப்புறம் அன்புங்கிறது ரெண்டாவது பட்சம். அவங்க சடங்குகளைத்தான் ரொம்ப செய்வாங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, அது எப்படி நாங்க சொல்ற மந்திரத்தை நீங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் அவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா அதுதானே உங்க மந்திரம், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மாத்தி கொடுத்தார். எப்படி?
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிறத யாரு எல்லாருமே, நாயே தின்பவன், அந்த சண்டாளன், யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஈன குணம், ஈன குணங்கள், எல்லாமே எல்லாரும் சொல்லலாம். இதுக்கு சொல்றதுக்கு தகுதி என்ன அப்படின்னா, மனிதர்களாக இருந்தால் போதும், வாய் இருந்தா போதும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை உச்சரித்தால் அவன் தூய்மையாக்கப்பட்டு பகவானை அடையறக்க அந்த பிராமணத்தன்மை பெற்று வைஷ்ணவத்தன்மை அடைந்து பகவானோட லோகத்துக்கே திரும்பி போற அளவுக்கு அந்த மந்திரம் மிகவும் மகிமை வாய்ந்தது, வலிமை உடையது. சோ இந்த மந்திரத்தையாவது எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. இது ஏன்னா பகவானின் புகழை பாடத் தெரியல, பரவாயில்ல. பகவானின் புகழை பாடுவதுன்னா என்ன? பகவத்கீதை, பகவானால் சொல்லப்பட்ட பாடல். அந்த பகவத்கீதையை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அது தெரியலையா? எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ண மந்திரம் தெரியும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஸ் அப்படின்னு சொல்லி யாரை பார்த்தாலும் இந்த உபதேசம் பண்ணுங்க. இந்த நாமத்தை சொன்னால் அவர்களுக்கு மிக மிக கோடானு கோடி நன்மை கிடைக்கும். அதை விட சிறந்தது இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற உண்மையை புரிய வைங்க. அப்படி புரிய வைக்கும் போது பகவான் தானாகவே உங்களை கொண்டு போய் அவரோட இடத்துல சேர்த்திடுவார். குரு பகவான் யார் மூலமாக? குரு மூலமாக. அப்ப குரு இந்த உபதேசத்தை நீங்க எல்லாருக்கும் கொடுக்கும்போது, பகவத்கீதையை பிறருக்கு சொல்லி கொடுக்கும் போது என்ன அப்போ அதனாலதான் நம்ம பகவத்கீதை பாருங்க, இப்போ நம்ம இத்தனை ஒரு டைட் ஷெட்யூல்லையும் நாமெல்லாம் இப்ப 2 கிளாஸ் கேட்கிறோம், 12:30 மணிக்கு முடிக்கிறோம், மறுபடியும் 2:30 மணிக்கு பகவத்கீதை நாம எல்லாரும் கூடி பகவத்கீதை படிக்கிறோம். ஆனா இந்த பகவத்கீதை கிளாஸ் எத்தனை பேர் நாம திரும்ப வர்றோம்? இதுல பாதி பேர் தான் வர்றீங்க, பாதி பேர் வர்றது இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. போக போக குட்டி செவர் ஆகுது. அதாவது பெரிய செவர் குட்டி செவர் ஆகிற மாதிரி. என்ன நிறைய பேர் பகவத்கீதை கிளாஸுக்கு வர்றது இல்ல. தயவு செஞ்சு 2:30 மணிக்கு எல்லாரும் கிளாஸுக்கு வாங்க. ஏன்னா பகவானை பற்றி நாம நிறைய அவருடைய கருத்துக்கள், உபதேசங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்கு நிறைய அந்த சுத்தமாக்கப்படுகிறோம். ஏன்னா நாம சுத்தமாக்கப்படும் போதுதான் அடுத்த ஸ்டேஜ் பஜன கிரியாக்கு என்ன? அனர்த்த நிவர்த்தி. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவா, அதெல்லாம் நாம முன்னேற முடியும். சோ பகவானின் புகழை கேட்க வேண்டும், பேச வேண்டும். தயவு செய்து எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா முதல்ல நிறைய பேர் வந்துட்டு இருந்தீங்க, இப்ப ரொம்ப கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ணுங்க தயவு செஞ்சு. காலையில சாண்டிங் கிளாஸ்க்கு அப்படிதான் நிறைய பேர் வர்றதில்ல. தயவு செஞ்சு சாண்டிங் கிளாஸ்க்கு முதல்ல மாதிரி எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஸ்லோகம் 4. ஏச தர்ம பிரதாம் ஸ்ரேஷ்டோ லோகம் தர்மே அனுவர்தயன் கோப்தா சதர்ம சேதுனாம் சாஸ்தா தத் பரிபந்தினாம். ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மத்தாச்சி, படிங்க மத்தாச்சி. மொழிபெயர்ப்பு. சமய அறநெறிகளை பின்பற்றுவோரில் மிகச் சிறந்தவராக விளங்குவர் பிருதுமன். ஆகையினால் அவர் அக்கொள்கைகளை காத்து அவற்றை அனைவரும் பின்பற்றுமாறு செய்வார். மேலும் அவர் சமயத்திற்கு புறம்பானவர்களுக்கும் நாத்திகர்களுக்கும் கடுமையான தண்டனை விதிப்பவர் ஆகும். பொருளுரை. அரசன் அல்லது அரசின் கடமையினை இச்சுலோகம் தெளிவாக குறிப்பிடுகின்றது. மக்கள் சமய அறநெறிகளை கண்டிப்பாக பின்பற்றுகின்றனரா வென்று பார்ப்பது அரசின் முக்கிய கடமையாகும். அதே போன்று கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திகர்களை தண்டிப்பதும் கூட அரசனின் கடமையாகிறது. அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத அல்லது ஓர நாத்திக அரசாங்கத்தை ஒரு அரசனோ அல்லது அரசாங்க தலைவனோ கண்டிப்பாக ஆதரிக்க கூடாது. இதுதான் ஒரு நல்ல அரசுக்குரிய இலக்கணமாகும். சமய சார்பற்ற அரசு என்ற பெயரில் ஓர் அரசன் அல்லது தலைவன் நடுநிலை வசிப்பதாக கூறி மக்கள் சமயத்திற்கு புறம்பான பல்வேறு செயல்களில் ஈடுபடுவதை அனுமதிக்கிறான். இந்நிலையில் என்னதான் பொருளாதார வளர்ச்சி பெற்றிருந்தாலும்
மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. இக்கலியுகத்தில் புனித மன்னர்கள் என்று எவரும் இல்லர். மாறாக திருடர்களும் தீயோரும் அரசின் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மேலும் கடவுள் நம்பிக்கையோ அல்லது சமயமோ இன்றி மக்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ முடியும்? தங்கள் புலன் இன்பத்திற்காக மக்களிடமிருந்து வரி வசூல் செய்கின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பிடுகின்றபடி கொடுமை தாங்காது மக்கள் நாட்டை விட்டு காட்டிற்கு ஓடுவர். கலியுகத்தில் ஒரு ஜனநாயக அரசாங்கம் கிருஷ்ண உணர்வு உடையவர்களால் வெற்றி கொள்ளப்பட வேண்டும். இது நடைபெற்றதென்றால் பொதுமக்களை நிச்சயம் மகிழ்ச்சியடை செய்ய முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. இப்போ பிருத்து மகாராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சமய அறநெறிகளை பின்பற்றுபவர். அது மட்டுமல்லாமல் மக்களையும் அதுல பின்பற்றுமாறு செய்பவர். அப்போ நாட்டின் தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும்? சமய அறநெறிகளை பின்பற்றுபவராகவும் மக்களை பின்பற்ற செய்பவராகவும் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நாட்டின் தலைவரோட முக்கிய கடமை. ஏன்னா அப்படித்தான் மக்களை விடுவிக்க முடியும். இந்த பௌதீக பந்தத்திலிருந்து விடுவித்து ஆன்மீக லோகத்திற்கு எல்லாரையும் அனுப்ப முடியும். சோ இது முக்கியமான கடமை அரசனுடையது. மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களை சமய அறக்கட்டளைகளில் அறநெறிகளில் செலுத்தி அவங்கள திரும்பியும் பேக் டு காடட் அப்படின்னு சொல்லி சொர்க்கம் அப்படின்னா இந்த இடத்துல பகவானுடைய லோகத்திற்கு வீடு பேரு. தர்ம அர்த்த காம மோக்ஷ. சோ அந்த மோக்ஷ கதிக்கு கொண்டு போறதுதான் ஒரு நாட்டின் தலைவனுடைய கடமை. ஆனா இன்றைய நிலைமை என்ன? நாங்கெல்லாம் சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமை அடையிறாங்க. அது எப்படி? சமயம் இல்லைன்னா ஒரு நாடு நாடா இருக்காது, சுடுகாடா தான் இருக்கும். காட்டுவாசிக்கு கூட ஒரு சமயம் இருக்குது. ஏன்னா சமயம் அப்படிங்கிற அந்த அறநெறிகளை பின்பற்றும் போதுதான் அவன் நல்வழியுடன் நடப்பான். இப்ப நிறைய இடங்கள்ல எங்க கண்ட்ரி ரொம்ப டெவலப்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அண்டர் டெவலப்டுன்னு சொல்லுவாங்க, டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ்ல டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்றப்ப முன்னேற்றம் அடைந்த நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அங்க பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கும், மக்கள் எல்லாம் இயந்திரம் போல காலையில ஓடுவாங்க. அது கேட்டா சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஜப்பான், சைனா அதுல எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய பில்டிங் இருக்கும், சிங்கப்பூர்ல எல்லாம். ஆனா மக்களுடைய மனது எப்பவுமே குழப்பவாதிகளாகவும் ஒரு அமைதியற்றவர்களாகவும். ஏன்னா சமய நெறியே கிடையாது. இப்ப பாருங்க, ஒரு சமய நெறி இல்லாத ஒரு வீட்டுல சாமி கும்பிடல அப்படின்னா, ஒரு அறநெறியை பின்பற்றவில்லை அப்படின்னா அவங்க எப்படி வேணா வாழலாம்னு அர்த்தம். அப்ப அவங்க யாரு ஹிப்பிஸ் இருக்காங்க பாருங்க, அது மாதிரிதான் ஆயிடுவாங்க அப்புறம் கடைசியில. ஏன்னா சமய நெறிகள்ல நீங்க கரெக்டா காலையில எந்திரிக்கணும், பூஜை ரூம்ல சாமி கும்பிடணும், சில பகவானுடைய கட்டளைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கம் அங்க நடைமுறைப்படுத்தப்படுது. ஆனா ஒழுக்கம் இல்ல அப்படின்னா எப்படி வேணா நடக்கலாம். அப்படிங்கும் போது என்னாகும்? அந்த தவறுகள் படிப்படியா அதிகரிச்சுட்டே அது என்ன ஆகுனா முழுக்க அவங்க எந்த நெறியுமே பின்பற்ற மாட்டாங்க. அப்ப ஆண் பெண்கள் எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா அங்க ஒரு பாலிசி கிடையாது, நாங்க இதைத்தான் பின்பற்ற வேண்டும். இப்படித்தான் இன்னைக்கு போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. லிவ் டுகெதர், ஒழுக்கக்கேடாக 2 பேர் சேர்ந்து வாழலாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே. அப்புறம் மறுபடியும் யார வேணா கட்டிக்கலாம். சோ இது அப்படி இருக்கிறவங்க இப்படி திருமணம் பண்ணினாலும் திருமண சட்டத்துக்கும் அவங்க அடங்க மாட்டாங்க. யார வேணா கட்டிக்கலாம், யார வேணா டைவர்ஸ் பண்ணிக்கலாம், யார வேணா அப்புறம் மறுபடியும் கட்டிக்கலாம். இது எத்தனை முறைதான் நடக்கும்? அப்ப அந்த குடும்பம்ங்கிற ஒரு பிணைப்பு அங்க இருக்காது. அப்போ சமுதாயங்கிற ஒரு பிணைப்பு இருக்காது, சமயங்கிற ஒரு பிணைப்பு இருக்காது. இப்படி எல்லாமே ஒழுங்கினமும். நாட்டு மக்கள் ஒருத்தர் எடுத்துக்கிட்டா அவங்க பல பேர் ஆகுறாங்க. அப்படி பல பேர் ஆகும்போது அது ஒரு சமுதாயமா மாறுது. அந்த சமுதாயம் என்ன ஆகுது? டோட்டலா அடிபடுது. ஒருத்தன் தான் பண்றான் அப்படின்னு கிடையாது, ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் பண்றான், இன்னொருத்தனை பார்த்து இன்னொருத்தன் பண்றான். ஆஹா, ஜாலியா இருக்கே, எந்த கட்டுப்பாடும் இல்லையே, நாமளும் இது மாதிரி வாழலாமே அப்படின்னு அடுத்தவன் ஃபாலோ பண்றான். ஆனா இது எந்த நிலைக்கு போய் கடைசியில கொண்டு போகுது அப்படின்னா, டோட்டலா ஒரு சமுதாயமே மோசமா போகுது. இப்படித்தான் பல கண்ட்ரிகள்ல நிறைய பணம் இருக்கும், ஆனா மனசுல எந்த ஒரு கட்டுப்பாடு இருக்காது. பலரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, சொத்தை பாதி பாதியா துண்டு போட்டுக்குவாங்க. எனக்கு பெண் உரிமை இருக்கு, ஆண் உரிமை இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய கச்சடாக்கள் நடந்துட்டே இருக்கு. சோ இப்ப
உம் அரசனோட கடமை அறநெறியை கண்டிப்பாக பின்பற்றுகிறார்களா அப்படின்னு பாக்குறது தான். அப்ப கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திகர்களை தண்டிப்பதும் கூட அரசனோட கடமை தான். ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உம் ஏகாதசி விரதம் பசுக்கள் கூட கடைபிடிச்சுதான். அந்த மாதிரி நாட்டு மக்கள் எல்லாரும் பின்பற்றுகிறார்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றன் மூலமா அந்த நாட்டு மக்களை கவனிப்பாங்களாம். கவனிக்கும் போது யார் வீட்லயாவது புகை அப்பெல்லாம் கேஸ் அடுப்பெல்லாம் கிடையாது. யார் வீட்லயாவது புகை வந்தது அப்படின்னா அவங்க அடுப்பு எரிக்கிறாங்கன்னு அர்த்தம். உடனே போய் அவங்கள தண்டிப்பாங்க அரசன். அந்த மாதிரி அரசனுடைய கடமை தவறாத அரசனும் இருப்பார். அரசனும் இருப்பார், நாட்டு மக்களையும் இருக்க செய்வார். அப்போ என்னதான் பொருளாதார மகிழ்ச்சி இப்பெல்லாம் இருந்தா கூட மக்கள் மகிழ்ச்சியுடன் இல்லை. ஏன்னா மக்கள் பொருளாதார வளர்ச்சியில இயந்திரம் போலத்தான் எடுக்க முடியுமோ, மனசு அவங்க மாத்த முடியாது. மனசு அப்படிங்கிறது ஆன்மீகத்துல ஈடுபட்டாதான் அமைதி கிடைக்கும். ஏன்னா அது ஆத்மா ஆன்மீகமானது. அப்போ ஆத்மா ஆன்மீகமானது அப்படின்னா ஆத்மாக்கு என்ன பண்ணணும்? ஆன்மீக செயல்கள் செஞ்சாதான் அதுக்கு அமைதி கிடைக்கும். ஆத்மா எங்க இருக்கு? மனதுடன் தொடர்புடையது. ஆத்மா மனசு வேற வேற இடத்துல கிடையாது. ஆத்மா ஒரு இடத்துல, மனசு ஒரு இடத்துல கிடையாது. இந்த உடம்புல ஒரு பாகம் தான் மனசு. அப்போ அந்த முக்குணங்களை அடக்கக்கூடியது நம்மளுடைய ஆஹ் மனசு. அந்த மனசை ஆன்மீகத்துல ஈடுபடுத்தணும். அப்பதான் நாம கட்டுப்படுத்த முடியும். இப்ப கலியுகத்துல ஒரு ஜனநாயக அரசாங்கம் கிருஷ்ண உணர்வு உடையவர்களால் வெற்றி கொள்ளப்பட வேண்டும். இது நடைபெற்றது என்றால் பொதுமக்களை நிச்சயம் மகிழ்ச்சி அடை செய்ய முடியும். இப்ப எல்லாம் என்ன என்ன பண்றாங்க? கவர்மெண்டே மது, மாது, சூது, மாமிசம் இத ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. சமய சார்பு நடவடிக்கைகளை தடுக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா இந்து சமயம் அறநிலைத்துறை அப்படிங்கிறது கண் தொடைப்பு தான். பாத்தீங்களா, நம்ம கோயில் இருக்கிற இந்துக்கள் கோயில்ல இருக்கிற அந்த காசெல்லாம் சுரண்டி வேற சமயத்துக்கெல்லாம் கொடுக்கறாங்க. இந்து கோயில்கள்ல அந்த அர்ச்சகர்கள் அவங்களுக்கு சரியா பணம் தர்றது இல்ல. ஆனா மத்த மதத்தினருக்கு நிறைய பணம் தந்து அவங்க கோயில அனுமதிக்கிறாங்க, அவங்க பிரச்சாரத்தை அனுமதிக்கிறாங்க. ஆனா நம்மளோடது தடை பண்றாங்க. இப்ப நாம போய் பகவத்கீதை கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுத்தோம்னா அதை தடை பண்றாங்க. ஆனா அவங்களுக்குன்னு தனியா ஸ்கூல்லாம் வச்சுக்கிறாங்க மற்ற மதத்தினர். அதை தடை பண்றது இல்ல. இது என்ன ஒரு கொள்கைன்னே தெரிய மாட்டேங்குது. நமது பாரம்பரியத்தை இழந்து நம்மளாலேயே கண்கள் குத்தப்பட்டு காயம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். வேற யாருமே வேண்டாம் நம்ம சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்கு. நம்மள இருக்கிறவங்களே பல நாத்திகர்கள் தோன்றி இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அட்டூழியங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எப்ப சீரடையும் அப்படின்னே தெரியல. இதுக்காக நாம வருத்தப்படத்தான் முடியறதோ தவிர கையால் ஆகாம தான் உட்காந்துருக்கோம். ஸ்லோகம் 5. எசவை லோக பாலானாம் பிபர்த்தி ஏகஸ் தனௌ தனு காலே காலே யதாபாகம் லோகயோர் உபயோர் ஹிதம். இதே முஸ்லிம் கண்ட்ரிகள் எல்லாம் நீங்க போனீங்கன்னா இந்து மதத்தினர் வெளியில முக்காடு போடாம கூட போக முடியாது. அவங்க எல்லாம் பர்தா போட்டிருப்பாங்க. இப்ப நாம நம்ம சின்னங்களை எல்லாம் இப்ப நாம எல்லாம் போட்டுட்டு போக முடியாது, முக்காடு போட்டுட்டு போகணும். சோ அந்த கல்ச்சர் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க. நம்ம நாட்டுக்குள்ள அவங்களும் அந்த ஆதிக்கத்தை செலுத்துறாங்க. ஆனா நம்ம பாரம்பரியத்தை நாம எடுத்துட்டு வர முடியல. அந்த அளவுக்கு கதியற்றவர்களா, நாதியற்றவர்களா இன்னைக்கு நாம மாறிட்டு இருக்கிறோம் பல வேஷதாரிகள்னால. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. படிக்கட்டுங்க மாதாஜி? படிக்கட்டுமா? படிங்க. மொழிபெயர்ப்பு. மன்னன் ஒருவரை பெற்று ஒருவனாக இருந்த போதிலும் அவன் பல்வேறு தேவர்களாக தன்னை வெளிப்படுத்தி அவர்களது பல்வேறு செயல்களை செய்வதன் மூலம் எல்லா உயிர்களையும் காத்து அவர்களை மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பான். இவ்வாறு மக்களை பல்வேறு வேத வேள்விகளில் ஈடுபடுத்தி அதன் மூலம் மேல் உலகை கூட அவன் காத்தருள்வான். மாதம் மும்மாறி மழை பெய்ய வைத்து இப்பூமியினும் அவன் புறந்தருள்வான். பொருளரை பல்வேறு துறைகளுக்குரிய செயல்களுக்கும் பொறுப்பேற்று இவ்வுலகை காக்கும் தேவர்கள் முழுமுதற் கடவுளின் துணைவர்கள் ஆவார். முழுமுதற் கடவுள் இவ்வுலகில் பிறந்தார் என்றால் சூரியன், சந்திரன், இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் அவனுடன் சேர்ந்து கொள்வர். இதனைத் தொடர்ந்து முழுமுதற் கடவுளின் அவதாரமானவர்
பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தேவரின் சார்பில் செயல்பட்டு உலக அமைப்புகளை முறையாக பேணுகிறார். பூமியின் வளம் என்பது முறையான மழையினை நம்பியே இருக்கிறது. பகவத்கீதை போன்ற வேதங்கள் அனைத்தும் வேள்விகள் செய்யப்படுவது மழைக்கு பொறுப்புள்ள தேவர்களை மகிழ்விக்கவே என்று கூறுகின்றன. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யத் அன்ன சம்பவ யஞ்ஞாத் பவதி பிரஜன்யோ யஞ்ஞா கர்ம சமுத்பவ. உணவினால் உயிர்கள் வாழ்கின்றன. உணவோ மழையினால் உற்பத்தியாகிறது. மழையோ வேள்வியினால் பெய்கிறது. வேள்வியோ குறித்த கடமையின்றி பிறக்கிறது. பகவத்கீதை 3:14. ஆகையினால் முறையாக யஞ்ஞம் அல்லது வேள்வி செய்யப்படுவது அவசியமாகின்றது. பிருது மன்னர் ஒருவர் மட்டுமே அனைத்து குடிமக்களையும் இது போன்ற வேள்விகளை ஈடுபடுத்தி அதன் மூலம் வறுமையும் துயரும் இன்றி வாழ வைப்பார் என்று இங்கு கூறப்படுகின்றது. ஆனால் கலியுகத்தில் சமய சார்பற்ற நாட்டில் அரசாங்கத்தின் செயல் நிறைவேற்று துறையான மன்னர் என்றும் அதிபர் என்றும் சொல்லப்படும் மூடர்கள் மற்றும் தீயோர் வசம் இருக்கிறது. அவர்கள் இயற்கையின் பிரச்சனைகள் என்னவென்று அறியாதவர்கள் என்பதோடு வேதங்களின் விதிகளை பற்றியும் அறியாதவர்கள் ஆவார். இம்மூடர்கள் போடும் திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடைவதனால் பொதுமக்கள் தொடர்ந்து துன்புறுகின்றனர். இந்நிலையை போக்குவதற்கு சாஸ்திரங்கள் ஹரேநாம ஹரேநாம ஹரேநாமை கேவலம் தலைவனாசி ஏவனாசி ஏவகதிர் அந்நியதம் என்று அறிவுறுத்துகின்றன. இவ்வாறு அரசின் கீழான நிலைக்கு மாற்று காண வேண்டும் என்றால் பொதுமக்கள் மந்திரத்தை ஓத வேண்டும். ஹரே கிருஷ்ணா மதர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பல துறைகளுக்கு பொறுப்பேற்று இவ்வுலகை காக்கும் தேவர்கள் முழுமுதற் கடவுள்களின் அங்கங்கள். முழுமுதற் கடவுளோட அங்கங்கள் தான் தேவர்கள். ஸோ அந்த தேவர்கள் நமக்கு பல துறைகள்ல பல தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஸோ அவங்கெல்லாம் பகவானோட அவதாரமாக பல துறைகள்ல செயல்படுறாங்க. பகவான் ஒருவரே இப்ப நாட்டின் மன்னர் ஒருவர் இருப்பார். அவர் ஒருவரே எல்லா கதவையும் தட்டி எல்லா வேலையும் செய்ய மாட்டார். அப்போ நாட்டு மன்னருக்கு கீழே பல மந்திரிகள், பல துறைகள்ல பல மந்திரிகள் இருப்பாங்க, உப மந்திரிகள் இருப்பாங்க, அவர்களுக்கு கீழே அலுவலர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே மக்களுக்கு பொறுப்பேற்று கீழே செய்யறாங்க. அப்போ நாட்டின் மன்னரின் சார்பாக பலர் செயல்படுவது போல இங்க பகவானின் சார்பாக பல தேவர்கள் செயல்படுகிறார்கள். அப்ப பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு அந்த எப்படி யாக சக்கரமானது நிறைவேற்றப்படுகிறது. அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யோ அன்ன சம்பவக யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞக கர்ம சமுத்பவக அப்படின்னு. அப்ப இந்த உணவினால் உயிர்கள் எல்லாம் வாழ்கிறது. உணவு எப்படி கிடைக்குது? மழையினால. மழை எப்படி கிடைக்குது? வேள்விகள் செய்யப்படுவதால். இப்ப வேள்விகள் மூலம் தேவர்களை திருப்திப்படுத்தும் போது அந்த மழை உருவாகின்றது. மழையினால் பயிர்கள் உருவாகிறது. அந்த பயிர்களை கொண்டு திருப்பி நாம தேவர்களை திருப்திப்படுத்தும் போது மறுபடியும் அவங்க மழை தர்றாங்க. இப்படி அந்த யாக சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஏன்னா பகவான் மனிதர்களையும் தேவர்களையும் படைக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் இப்படி திருப்தியடை செய்யும் போது அந்த யாக சக்கரமானது சுழன்று கொண்டிருக்கிறது. அப்ப உயிர்வாளிகளுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கின்றது. ஆனா இந்த யக்ஞம் நிறைவேற்றப்படாத போது என்ன ஆகுது? அங்க வறுமை, பிணி, நோய் போன்ற கஷ்டங்கள். அதனாலதான் சரியா மழை பெய்யறது இல்ல. மழை பெய்யற காலத்துல வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கிற காலத்துல மழை பெய்யுது. சோ அந்த மாற்றங்கள், பருவகால மாற்றத்திற்கு ஏற்ப அந்த மழையோ வெயிலோ வரலேனா இப்போ அறுவடை காலம் ஒண்ணு இருக்கும். தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை மாதத்தும் இந்த மாதிரி பல காலங்கள், விதை விதைக்கிற காலம், மழை பெய்யற காலம், அறுவடை செய்யற காலம், இப்படி மாறி மாறி வரும். ஆனா அந்த மாற்றங்கள் எல்லாம் இப்ப கலியுகத்துல என்ன ஆகுதுன்னா டோட்டலா அதே மாறிடுச்சு. ஏன்னா சரியாக இங்க தேவர்களை திருப்திப்படுத்துவது கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னா அவர்கள் திருப்தி அடையாத போது சரியான மழையை கொடுக்கறது இல்ல, சரியான வெயில் கொடுக்கறது இல்ல, சரியான அந்த பருவ காலங்கள் எல்லாமே மாறும்போது பல குளறுபடிகள் நடைபெறுகிறது. அதனால பயிர்கள் சரியா விளையறது இல்ல. அப்போ பஞ்சம் ஏற்படுகின்றது, பட்டினி, பிணி அதெல்லாமே உருவாகுது. சோ அதிபர் என சொல்லப்படும் மூடர்கள் மற்றும் தீயோர் வசம் இந்த நாடு இருக்கிறதுனால இயற்கையின் பிரச்சனைகள் நிறைய வருது.
அப்ப வேதங்களை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது. ஏன்னா வேதங்களை ஃபாலோ பண்ணாம இவங்களா திட்டம் போடுறாங்க, கற்பனையில திட்டம் போடுறாங்க. ஆனா திட்டம் போடுறாங்க எல்லாமே தோல்வி அடையுது. 5 ஆண்டு திட்டம் சொல்லுவாங்க, அதுல எந்த திட்டமும் நடைபெறாது. அப்ப மறுபடியும் பற்றாக்குறைம்பாங்க, மறுபடியும் அந்த பற்றாக்குறைக்கு கடன் வாங்குவாங்க. இப்படி இப்ப இந்திய நாட்டுல மட்டும் கடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பல கோடிகள் இருக்கான், பல மில்லியன் டாலர்கள் இருக்கான். அது யார் மேல சுமத்துவாங்க? பொதுமக்கள் மேல கடைசியில சுமத்துவாங்க. வரி வசூல் பண்ணி நாங்கெல்லாம் கடனை அடைக்கிறோம் அப்படின்னு. ஆனா இந்த பல பைசா எங்க போச்சு அப்படின்னா ஒவ்வொரு அதிகாரிகள் வீட்லயும் அது பதுங்கி இருக்கு. பெரிய தலையிலிருந்து கீழே வரைக்கும் பதுக்கல், லஞ்சம், ஊழல் அதுல எல்லாம் அவங்கதான் வச்சிருக்காங்க. ஆனா கடைசியில என்ன பண்ணுவாங்க? தண்ணி வரி ஏத்துவாங்க, அந்த வரி ஏத்துவாங்க, இந்த வரி ஏத்துவாங்க, கடன் அடைக்கணும்பாங்க. ஆனா கடனை அடைச்ச பாடும் கிடையாது. இப்படி பல திட்டங்கள் போடுவாங்க, எந்த திட்டமும் நிறைவேறாது. ஏன்னா பகவானுடைய திட்டத்தை அவர்கள் சரியாக பின்பற்றவில்லை என்றால் இவர்களோட சொந்த திட்டம் என்னைக்குமே சக்சஸ் ஆகாது. ஏன்னா பகவானோட திட்டம் வேற, வேதங்களை பின்பற்றுங்கள் நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். ஆனா உன்னோட திட்டம் இருக்கட்டும் ஒரு பக்கம், குப்புற போட்டுட்டு நாங்க திட்டம் தீட்டுறோம், ஏன்னா நாங்கெல்லாம் கடவுளை விட ரொம்ப அதிபுத்திசாலிகள்னு நடந்துக்கிறாங்களோ தவிர இவங்களுக்கு எதுவும் நடக்காது. அதனால தான் இந்த துன்பத்திலிருந்து நாம் விடுதலை பெற ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமேவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. அப்போ இதுல இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒரே வழி என்ன? ஹரே நாம, ஹரே நாம என்ற நாமத்தை தொடர்ந்து உச்சரியுங்கள், உச்சரியுங்கள், உச்சரியுங்கள். இதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை அப்படின்னு நாரதிய புராணம் நம்மளுக்கு சொல்கின்றது. இவ்வாறு அரசின் கீழான நிலைக்கு மாற்று காண வேண்டுமென்றால் பொதுமக்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஓத வேண்டும். அது என்ன? ஹரே கிருஷ்ண மந்திரம் யாகமாக எல்லா இடங்களிலும் அது மாறி அந்த யாகம் நிறைவேற்றப்படும் போது தேவர்கள் திருப்தியடைந்து சரியாக மழையை கொடுக்கிறார்கள். மழை மூலமாக பயிர் விளைகின்றது, பயிர்களை வைத்து ஆஹ் உயிர்கள் வாழ்கின்றன. திருப்பியும் அவங்க அந்த யாகத்தை தேவர்களுக்காக செய்யறாங்க, அவங்களை திருப்திப்படுத்துறாங்க. மறுபடியும் தேவர்கள் மழையை தருகிறார்கள், மழை, வெயில், காற்று அதெல்லாம் சரியா தர்றாங்க. இந்த யாக சக்கரம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நாம் ஓத வேண்டும். இப்ப கூட கலியுகத்துல இந்த உணவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் ஓதுவதாலேயே அப்படின்னு சொல்ல பிரபுபாதர் உறுதியா சொல்றார். ஏன்னா இன்னும் 10,000 ஆண்டுகள் தான் அது இருக்கும். 10,000 ஆண்டுகளுக்கு மேல ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லித்தரக்கு கூட ஆள் இருக்காது, எல்லாமே மறைஞ்சிரும். அதனால இந்த காலகட்டத்துக்கு நம்ம 10,000 ஆண்டுகள் இருக்கே அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இப்பவே அதுக்கு முயற்சி பண்ணி உடனே போயிடும் இந்த ஜென்மத்திலேயே. ஸ்லோகம் 6. வசிகால உபாதந்தே காலே சாம் விமுஞ்சதி சம சர்வேஷு பூதேஷு பிரதபன் சூரியவத் விபுஹு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இப்பிருது மன்னர் சூரியனை ஒத்து ஆற்றல் மிக்கவராக இருப்பார். மேலும் சூரியன் எவ்வாறு தன் ஒளியினை எல்லோரும் சமமாக அளிக்கிறதோ அதுபோல் பிருது மன்னரும் தன் கருணையினை அனைவருக்கும் சமமாக அளிப்பார். சூரிய தேவன் எவ்வாறு 8 மாதங்களில் நீரை ஆவியாகச் செய்து மீண்டும் மழைக்காலத்தில் நீரை அளவின்றி தருகிறானோ அதே போன்று பிருது மன்னரும் குடிமக்களிடமிருந்து வரி வசூல் செய்து அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அவர்களிடமே திருப்பித் தருவார். பொருளுரை. வரி வசூல் செய்யும் முறையானது சுலோகத்தில் மிகவும் அருமையாக விளக்கப்பட்டிருக்கிறது. வரி வசூலானது நிர்வாக தலைமையுள்ளவர்களின் புலனுணர்ச்சிகளை திருப்புவதற்கு ஆனது அன்று. வரி வசூலானது பஞ்சம் மற்றும் வெள்ளம் போன்றவற்றினால் பொதுமக்கள் அவதியுறும் பொழுது அவர்களின் தேவைக்காக திரும்ப கொடுப்பதற்கானதாகும். அரசு பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகளுக்காக மட்டும் பிரித்து கொடுக்கப்படுவது அன்று. கலியுகத்தின் குடிமக்களின் நிலையானது மிகவும் கொடுமையானதாகும். பல்வேறு வழிகளில் அவர்களை கசக்கி பிழிந்து வரி வசூல் செய்து நிர்வாகத்தில் இருப்போரின் வசதி வாய்ப்புகளுக்காக வருமானம் செலவிடப்படுகின்றன. சூரியனை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் சான்று மிக பொருத்தமானது. பூமியிலிருந்து சூரியன் பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்தும் சூரியன் பூமியை உண்மையில் தொடாத நிலையில் இருந்தும் அது கடலில் இருந்தும் சமுத்திரத்திலிருந்தும் நீரை வற்ற செய்வதன் மூலம் பூமி முழுவதும் நிலப்பகுதியை காக்கிறது.
இதன் மூலம் அது பூமியை மிகுந்த வளமுடன் வைத்திருக்கிறது. முன்னுதாரண மன்னராக விளங்கும் பிருது மன்னர் தனது நாட்டில் கிராமத்தில் இருந்து பெருநகரங்கள் வரை இத்தொழில்களை சூரியனைப் போல் இருந்து செயல்படுத்துவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ முத்தஜி. சோ வரி வசூல் செய்யப்படுறது எதுக்காக அப்படின்னா, அது வந்து பஞ்சம், பட்டினி, வெள்ளம் இதெல்லாம் வரும்போது மக்களுக்கு அதை உபயோகப்படுத்துவதற்காக மக்களிடம் வசூலித்து மக்களுக்கே அதை திருப்பி கொடுக்கறது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, அரசாங்க பணியாளர்கள் அவங்க வந்து இப்போ சில துறைகள்ல நம்ம பார்த்தோம்னா பயங்கரமான சேலரி கொடுப்பாங்க அரசாங்க துறையிலேயே. சோ மக்களிடம் வரி வசூல் பண்ணி தேவையில்லாம அந்த டீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்க செய்யற அஹ், தொழிலுக்கு மேல சம்பளம், ரொம்ப சொகுசான சம்பளம். அவங்க ரிட்டைர்மெண்ட்ல கூட அவ்வளவு சம்பளம். ஏன்னா அந்த டீச்சர்ஸ் தொழில் அப்படிங்கறதெல்லாம் வந்து ம், ஒரு சர்வீஸ் மூட்ல செய்யப்பட வேண்டியது. மருத்துவம், ஆசிரியர்கள் தொழில், இந்த மாதிரி சில முக்கியமான இதுகள்லாம் வந்து சர்வீஸா பண்ணப்பட வேண்டியது. ஆனா அவங்களுக்கு சம்பளமாக பல லட்சங்கள் கொடுக்கப்படுது ஊதியமாக. இப்படி கட்டாய வரி வசூல் பண்ணி பல துறைகள்ல அவங்களுக்கு சொகுசு தர்றதுனால என்ன ஆகுதுன்னா எப்பவுமே கஜானா காலியாவே இருக்கும். அது மக்களுக்கு எப்போ பஞ்சத்தின் போதோ இல்ல நிலநடுக்கத்தின் போதோ அது திருப்பி தர்றதுக்கு மறுபடியும் மக்கள்கிட்டயே வரி வசூல் பண்ணுவாங்க. மக்கள்கிட்டயே நன்கொடை கேட்பாங்க. ஆனா கவர்மெண்ட் முன்னாடி இருந்து பண்ண வேண்டிய வேலை அதெல்லாம். அப்ப அவங்க வந்து எங்ககிட்ட நிதி இல்லை, நீங்க கொடுத்து உதவுங்க அப்படின்னு அவங்க பிச்சைக்காரத்தனமா மறுபடியும் கேட்பாங்க. அப்ப இப்படித்தான் இன்னைக்கு நிர்வாகம் போயிட்டு இருக்கு. அப்ப நிர்வாகத்தில் இருப்பவங்களே நிர்வாகத்தினுடைய வசதி வாய்ப்புக்காக அந்த வருமானத்தை செலவிடுறாங்க. வரி வசூல் பண்றதே பொதுமக்களுக்காக கிடையாது, அதை வசூல் பண்ணி இவங்க சொகுசா இருக்கிறதுக்காக. இப்படி ஒரு திட்டங்கள் வந்து மோசமான திட்டங்களை அமல்படுத்தி பல கோடிகளை மக்கள்கிட்ட இருந்து புடுங்கி வரி கட்டாய வசூல். அப்போ கட்டாய வரி வசூல் பண்ணும்போது என்ன ஆகுது, மக்கள் தப்பான கணக்கு காட்டுவாங்க. ஆடிட்டிங் தப்பான கணக்குல எல்லாம் கொடுத்து எப்படியெல்லாம் கவர்மெண்ட் இருந்து தப்பிக்க முடியும். ஸோ எல்லா பக்கமுமே என்ன ஆகுதுன்னா அந்த ம், தவறான இது போயிட்டே இருக்கும், மேல இருந்து கீழே வரைக்கும். அவங்க இவங்களை கம்பல் பண்ண, இவங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க கிட்ட தப்பு கணக்கு காட்ட, இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும். இப்ப பூமியிலிருந்து சூரியன் வந்து பல கோடி மைல்களில் இருந்து சூரியன் பூமியை உண்மையில் தொடாத நிலையில் இருந்தும் அது கடல்ல இருந்து சமுத்திரத்திலிருந்து நீரை வற்றச் செய்வதன் மூலம் பூமி முழுவதும் நிலப்பகுதியை காக்கிறது. அது இதன் மூலம் அது பூமியை மிகுந்த வளத்துடன் வைத்திருக்கிறது. அப்போ பிருது மகாராஜா அது மாதிரிதான் கிராமத்திலிருந்து பெருநகரங்கள் வரை இத்தொழிலை சூரியனைப் போலிருந்து செயல்படுத்துகிறார். அப்ப பிருது மகாராஜா மக்களை வந்து நல்ல முறையில அளவான வரி வசூல் செஞ்சு அதை மக்களுக்காகவே பயன்படுத்தினார். தனது சொந்த நலனுக்காக அல்ல, மக்களுக்காகவே அதை பயன்படுத்துறார். எப்படி ஒரு சூரியன் வந்து மேல இருக்கு, ஆனா அந்த பூமியில இருக்கிற அந்த கடலோட தண்ணியை வற்றச் செய்து ஆவியாக்கி அதை மீண்டும் எங்க கொடுக்குது, பூமிக்கே கொடுக்குது. அது போல பிருத்து மகாராஜா மக்களிடம் வரி வசூல் பண்ணி முறையாக அளவாக அதை திருப்பி மக்களுக்கே கொடுக்கிறார். பதம் 7. திதிஷதி அக்ரமம் வைன்ய உபரி ஆக்ரமதாம் அபி பூதானாம் கருண சஸ்வத் ஆர்த்தானாம் சதி விருத்திமான். நான் படிக்கிறேன். படைங். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை. பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குத்தி. மொழிபெயர்ப்பு. மன்னர் பிருது தன் குடிமக்கள் அனைவரிடமும் மிகுந்த அன்பு பாராட்டுவார். ஒரு ஏழை மனிதனின் ஒழுங்குமுறை விதிகள் எல்லாம் மீறி மன்னரின் தலையில் ஏறி மிதித்தாலும் கூட மன்னர் தனது அளவற்ற கருணையினால் மன்னித்து அவனது செயலை மறப்பார். இவ்வுலகம் முழுமைக்கும் பாதுகாவலரான அவர் பொறுமையில் பூமிக்கு நிகராகவே விளங்குவார். பொருளுரை. மன்னர் பிருது இங்கே தனது பொறுமை குணத்தில் பூமியுடன் ஒப்பிடப்படுகிறார். பூமியானது மனிதர்களாலும் விலங்குகளாலும் மிதிப்பட்ட போதிலும் கூட அவற்றிற்குரிய உணவான தானியங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் விளைவித்து கொடுக்கிறது. எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய பிருது மன்னர் இங்கு பூமியுடன் ஒப்பிடப்படுகின்றார். ஏனெனில் சில குடிமக்கள் நாட்டின் சட்ட ஒழுங்குகளை மீறினாலும் அவர் அவற்றை பொறுத்து கொண்டு
அவர்களை காப்பதற்கு தேவையான தானியங்களையும் கனிகளையும் வழங்கினார். தனது வசதி வாய்ப்புகளை குறைத்துக் கொண்டு குடிமக்களின் வசதிகளை பேணுவது ஒரு மன்னனின் கடமையாகும். ஆனால் கலியுகத்தில் இவ்வாறு இல்லை. இங்கு மன்னர்களும் அரசாங்க தலைவர்களும் பொதுமக்களுக்கு துன்புறுத்தி வரி வசூல் செய்து அவற்றை கொண்டு தாங்கள் வசதியாக வாழ்கின்றனர். அநீதியான இவ்வரி வசூலானது மக்களை நாணயம் இல்லாதவர்களாக்கி மக்கள் தங்கள் வருமானங்களை பல்வேறு வழிகளில் மறைக்கும்படி செய்கிறது. இதனால் அவ்வாறாக வரி வசூல் செய்ய முடியாத போவதோடு இராணுவம் மற்றும் நிர்வாகத்திற்கு செய்யும் அதிக செலவினங்களையும் சந்திக்க முடியாமல் திணறுகிறது. இதனால் எல்லாம் சிறிதுண்டு நாடு முழுவதும் குழப்பமும் சிக்கலும் ஏற்படுகின்றன. ஹரே கிருஷ்ண மனஜி. தேங்க்யூ மனஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ வரி வசூல் செய்வது எதற்காக? மக்களுடைய நன்மைக்காக. ஆனா இங்கேயோ மக்களது நன்மையை தவிர தங்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டு நிறைய வரி வசூல் செஞ்சு தங்களுக்காக இப்ப நிறைய பாத்தீங்கன்னா எம்பி மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் சேலரி முதல்ல ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது நாடு விடுதலை பெற்றப்போ இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் லட்சமா சேலரிங்கிற பேர்ல அது ஆனா சேலரிங்கிற பேர்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா உம் கை கணக்கு காட்டாத வகையில நிறைய லஞ்சத்தை வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் இப்ப ஒரு மந்திரிகிட்ட நம்ம ஏதாவது வேலைக்கு போனோம் அப்படின்னா பல கோடிகளை அவங்களுக்கு தரணும். சோ அப்படி தந்தாதான் நம்மளுக்கு வேலையாகும். ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதாலோ இல்ல கழிவு நீரை கொண்டு போய் கடல்ல கலக்கிறதோ ஆத்துல கலக்கிறதோ இதுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுத்து வச்சிருப்பாங்க. இது இப்ப கூட ரீசெண்டா சாந்தி மாதாஜி சொன்னாங்க. குப்பை கழிவுகள் எல்லாம் கொண்டு அவங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு நல்ல விவசாய நிலத்துல கொட்டி அதெல்லாம் நாற்றம் எடுத்து அதை எரிச்சுக்கிட்டு அத எப்படி ஒரு நிலத்தை மோசமாக்க முடியுமோ. ஏன்னா இது வர்றது திருப்பூர்ல இருந்து. திருப்பூர் பனியன் ஆலைகள் அங்கெல்லாம் எவ்வளவோ வசதி இருக்காங்க. அத நல்ல முறையில அத கழிவுகளை சுத்தப்படுத்தலாம். ஆனா அதை விட்டுட்டு அங்கிருந்து இங்க கொண்டு அதே போல கேரளால இருந்து கொண்டு இங்க தமிழ்நாடு பார்டர்ல கொட்டுவாங்க. ஆனா அதை கவனிக்கிறக்கு ஆள் இல்ல. அங்கெல்லாம் நீர் கடல்ல போய் சும்மா கலந்துட்டு இருக்கும். ஆனா இங்க நீர் பற்றாக்குறையெல்லாம் நாம கஷ்டப்படுவோம். இப்படி நிறைய பிரச்சனைகள் மக்களிடையே அரசியல்வாதிகள் கண்டும் காணாம இப்படி போயிட்டேதான் இருக்கு. அப்ப சரியான நிர்வாகம் இல்லாத போது குளறுபடிகள் லஞ்சம் ஊழல் இருக்கிறப்போ இதெல்லாம் நடந்துட்டேதான் இருக்கும். நாட்டு மக்கள் கலியுகத்துல இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கு. ஆனா நல்ல ஒரு மன்னர் இருக்கும்போது இதுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல ஒரு தலைவன் இருக்கும்போது இதுக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். காமராஜர் அவர் இருந்தப்போ கட்டின அணைகள் எல்லாம் இன்னைக்கு அவ்வளவு பயன் தருது மக்களுக்கு. விவசாயத்துக்கும் சரி குடிநீருக்கும் சரி அந்த பசுமையான நிலங்கள் ஏற்படுத்துவதற்கும் சரி அந்த தண்ணீர் ரொம்ப உபயோகமா இருக்கு. அவர் மட்டும் அன்னைக்கு சரியா அதெல்லாம் எடுத்து செய்யல அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. காமராஜர் இருந்தப்போ நிறைய நல்ல திட்டங்களை கொடுத்தார். அன்னைக்கு அதே கவர்மெண்ட் அவர் எந்த கட்சியில இருந்தாலோ அவங்களே நிறைய லஞ்ச ஊழல்கள் செய்யறது இப்படி பல விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு நாட்டுல. ஹரே கிருஷ்ணா. நம்ம பொது விஷயங்களை ரொம்ப ஆழமா பேசிட்டு இருக்கோம். பேசக்கூடாது. சாரி, மன்னிச்சிடுங்க. சரி, அடுத்தது ஸ்லோகம் 8 நாளைக்கு பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் இருக்குங்களா?